பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு கவர்னர், முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சட்ட மாமேதை அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் சட்டசபை எதிரே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம், MP தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மேலும் பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சணல் மற்றும் தாம்பூல பைகள் தயாரிக்கும் பயிற்சிக்கு பெண்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்திய வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு பல்வேறு வேலைவாய்ப்பு தொடர்பாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தொழில் முனைவோர் பயிற்சி மற்றும் சணல் மற்றும் தாம்பூல பைகள் தயாரிக்கும் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படித்த 18 வயது முதல் 45 வரை உள்ள பெண்கள் விண்ணப்பிக்கலாம். 13 நாட்கள் முழு நேர பயிற்சியில் உணவு வழங்கப்படுகிறது. விண்ணப்பம் வரும் 18ஆம் தேதிக்குள் வந்து சேர வேண்டும். பயிற்சி 21ஆம் தேதி துவங்குகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் காப்பர் பொருட்களை திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காட்டேரிக்குப்பம் அடுத்த லிங்காரெட்டிப்பாளையத்தில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வந்தது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ள சர்க்கரை ஆலையின் உள்ளே நேற்று அதிகாலை சத்தம் கேட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் இருந்த செக்யூரிட்டி அதிகாரி ஜெகநாதன் உள்ளே சென்று பார்த்தார். அப்போது 3 நபர்கள் அங்கிருந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்து காப்பர் கம்பிகளை திருடிக் கொண்டிருந்தனர். இதை கண்டு ஜெகநாதன் சத்தம் போட்டதால் 3 பேரும் திருடிய பொருட்களுடன் அங்கிருந்து தப்பி ஓடினர். இதுகுறித்து ஜெகநாதன் அளித்த புகாரின் பேரில் காட்டேரிக்குப்பம் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார், சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து திருட்டில் ஈடுபட்ட லிங்காரெட்டிப்பாளையம் தோப்பு வீதியை சேர்ந்த ஐயப்பன் 42 மற்றும் அவரது நண்பர்களான வி. கேணிப்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த சகோதரர்கள் சுந்தரகிருஷ்ணன் 28 ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து சர்க்கரை ஆலையில் உள்ளே திருடிய 30,000 ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ காப்பர் பொருட்கள், திருட்டுக்கு பயன்படுத்திய கம்பிகளை அறுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். 2 பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சத்யநாராயணனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
முதலியார்பேட்டை கடலூர் ரோடு பிராமினால் வீதி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தலைமையில் மலர் தூவி புகழாரம் செய்யப்பட்டது. விழாவில் புதுச்சேரி முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வேல்ராம்பட்டு மெயின் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழாரம் செலுத்தப்பட்டது. இவ்விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், திருசந்திரன், இதற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்கள், சாதாரண மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்ளிட்டோரை ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்வதற்கான தேர்வு மே 5ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்காலில் பணியாற்ற 19 சிறப்பு மருத்துவர்கள், சாதாரண மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள் உள்பட 40 பணியிடங்கள், மாஹேவில் 5 சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள் என 16 பணியிடங்கள் என மொத்தமாக 80 பணியிடங்கள் 1 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட உள்ளன. இதற்கான நேர்முக தேர்வு புதுச்சேரி காரைக்காலில் மே 5ஆம் தேதி நடைபெறுகிறது. புதுச்சேரி காரைக்கால் பணியிடங்களுக்கு புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலும், மாகே பணியிடங்களுக்கு மே 12ஆம் தேதி மாகே துணை சுகாதார இயக்குநர் அலுவலகத்திலும் தேர்வு நடத்தப்படும். ஆகவே உரிய சான்றிதழ்கள், புகைப்படம், குடியிருப்பு சான்றிதழ்களுடன் நேர்முக தேர்வில் தகுதியானோர் பங்கேற்க வேண்டும். சிறப்பு மருத்துவர்கள் 65 வயதிற்கு கீழும், மற்ற பணியிடங்களுக்கு 35 வயதிற்கு கீழும் இருக்க வேண்டும். ஊதியமாக சிறப்பு மருத்துவருக்கு ரூபாய் 1 லட்சம் முதல் ரூபாய் 1,25,000 வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மணக்குள விநாயகர் தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தமிழ் புத்தாண்டு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு மணக்குள விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு தங்க கவசம் மற்றும் வைர கிரீடம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் காலை முதலே கோவிலுக்கு வந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்தனர். வழிபாட்டிற்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. ஏஐடியூசி சார்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீட்டு அட்டை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏஐடியூசி சார்பில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலை மற்றும் சட்ட பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் சேதராப்பட்டில் நடந்தது. ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் மோத்திலால் வரவேற்றார். மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். ஏஐடியூசி அகில இந்திய தேசிய செயலாளர் வகிதா நிஜாம் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு செயலாளர் பாஸ்கர், புதுச்சேரி ஏஐடியூசி கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, மாநில துணைத் தலைவர் சந்திரசேகரன், மாநில செயலாளர் தயாளன், மாநில துணைத் தலைவர் முருகன், மாநில செயலாளர் பாஸ்கர், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் விஸ்வநாதன் கருத்துரை வழங்கினார். கூட்டத்தில் பல்வேறு மாநிலத்தில் இருந்து புதுச்சேரியில் வேலை செய்து வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தற்காலிக உணவு பங்கீட்டு அட்டை வழங்கிட வேண்டும், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை தொழிலாளர் துறை கணக்கெடுப்பு நடத்தி வேலை உத்தரவாதம், இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் குட்கா விற்ற இருவரை கைது செய்து 1,50,000 மதிப்பிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரி தன்வந்திரி நகர் மகாத்மா காந்தி சந்திப்பு பகுதியில் குட்கா விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தன்வந்திரி நகர் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஆய்வு செய்தனர். அப்போது ஒருவர் இருசக்கர வாகனத்தில் குட்கா பொருட்கள் விற்று கொண்டிருந்தார். போலீசார் அவரை பிடித்து விசாரித்தனர். பாக்கமுடையான்பேட் ஜெயக்குமார் 46 என்பதும் இவர் அவரது நண்பர் மகாத்மா நகரை சேர்ந்த குலாம் பாஷா 43 என்பவருடன் சேர்ந்து தடை செய்யப்பட்ட குட்கா விற்றதை ஒப்புக்கொண்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ரூபாய் 1,50,000 மதிப்பிலான ஹான்ஸ், கூலிப் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர். அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சிம் கார்டு, வங்கிக் கணக்கு வாங்கி தராதீர்கள் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், தற்போது நடைபெறும் இணைய வழி குற்றங்களில் 85% குற்றங்கள் ஆன்லைனில் பணம் எடுப்பது சம்பந்தமாக வருகிறது. அத்தகைய குற்றங்களில் சைபர் குற்றவாளிகள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கி கொடுப்பவர்களை சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்கின்றனர். இவ்வாறு குற்ற வழக்குகளில் சிக்கிய நிறைய பொதுமக்கள் சிறைக்கு பின்னால் கம்பி எண்ணிக்கொண்டு உள்ளனர். இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் இத்தகைய குற்றங்களில் சிக்க வைக்கப்படுகின்றனர். எனவே பொதுமக்கள் யாரும் தங்களுடைய அடையாள அட்டைகளை, ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அட்டை மற்றும் பிற ஆவணங்களை பயன்படுத்தி தங்களது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் முன்பின் தெரியாதவர்களுக்கு வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கி தர வேண்டாம். இணைய வழி குற்றவாளிகள் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு பயன்படுத்தி இணைய வழி குற்றங்களில் ஈடுபடும் பட்சத்தில் அதன் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு விழுப்புரம் மத்திய மாவட்டம் வானூர் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி விழுப்புரம் மத்திய மாவட்டம் வானூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி சமத்துவ நாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதன்படி அலங்கரிக்கப்பட்ட அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் தலைமையில், ஒன்றிய பொருளாளர் மகேஷ், ஒன்றிய துணை செயலாளர் வேலாயுதம் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் மின்னல் சேகர், பொம்பூர் கவுன்சிலர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஞானசேகரன், பிரசாந்த், சாருலதா குமரேசன், ஒன்றிய நிர்வாகிகள் வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செய்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சட்ட மாமேதை அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி ஏனாமில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அம்பேத்கர் அறிவியல் பவனில் உள்ள அம்பேத்கரின் வெண்கல சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மல்லாடி கிருஷ்ணாராவின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பாலமுருகன் ஆலயத்தில் நடைபெற்ற நாட்டிய விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசாக கைக்கடிகாரம் வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திர பெருவிழா நேற்று முன்தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் நாள் உற்சவமாக இடுமன் பூஜை நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி ஊர்வலம், மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆர்கே நகர் பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி நாட்டியாலயா பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நாட்டியமாடிய 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கை கடிகாரம், சலங்கை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி குருமூர்த்தி, வாழுமுடி, ஜெயக்குமார், சிவகண்டன், சரவணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர்.
ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமை தாங்கி அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்தில் சட்ட மாமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அலுவலகத்தின் வாயில் முன்பு அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமை தாங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அம்பேத்கர் குறித்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இடையே எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் டாக்டர் B.R. அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஆரியபாளையத்தில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட ஆரியபாளையம் பகுதியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆரியபாளையம் பகுதியில் மங்களம் தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் பற்றி அமைப்பாளரும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளருமான சக்திவேல் தலைமை ஏற்பாட்டில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தியது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகளான ஏழுமலை, கிருஷ்ணமூர்த்தி, மாசலாமணி, பரமசிவம் மற்றும் அப்பகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வில்லியனூர் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சார்பில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் பொழிலன் தலைமையில் அமைப்பு செயலாளர் தலையாரி, கருத்தியல் பரப்பு செயலாளர் ஆதவன் மற்றும் எழில்மாறன், வாகையரசு ஆகியோர் முன்னிலையில் வில்லியனூர் தொகுதி நிர்வாகிகள் ஒன்றிணைத்து அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் காராவணி குப்பத்தில் நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியை இயக்கத்தின் நிர்வாகிகள் திறந்து வைத்தனர். புதுச்சேரியில் கடும் வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு மக்களின் நலன் கருதி புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியானது காராமணிக்குப்பம் சாலையில் இயக்கத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொருளாளர் நிதின், வில்லியனூர் தொகுதி தலைவர் பூக்கடை ராஜேஷ் முன்னிலையில் பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கத்தின் நிர்வாகிகள் பரத், விக்னேஷ், ராஜீவ்காந்தி மற்றும் ஒருங்கிணைந்த புதுச்சேரி மாநில இயக்கத்தின் இளைஞர் நிர்வாகிகள் பாலாஜி, அமிதாப், முத்துவேல், கோபி, ஐயனார், எழில், விஷ்ணு என ஏராளமான நடிகர் சூர்யாவின் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். ஊசுட்டேரி கன்னியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதத்தை ஒட்டி நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் பெண்கள் கலந்து கொண்டு பால்குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி ஊசுட்டேரி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம், ஸ்ரீ ஜலமுத்து முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத உற்சவ விழாக்கள் இன்று தொடங்கியது. இதனையொட்டி இன்று 108 பால்குட ஊர்வலம் நடந்தது. இதையொட்டி பெண்கள் 108 பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் பொங்கல் இடுதல், கரகம் எடுத்தல், சிறப்பு அபிஷேகம், கூழ் வார்த்தல், கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா உட்பட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். சட்ட மாமேதை அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரியின் மக்கள் தலைவரும் முன்னாள் அமைச்சரான கண்ணனின் ஆதரவாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் நேரு வீதியில் இருந்து ஊர்வலமாக சென்று சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள், ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து செஞ்சிக்கு மது பாட்டில்களை கடத்திய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனத்தில் உள்ள செஞ்சி பேருந்து நிலையம் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வதுரை வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் புடவைக்குள் தனி உடை வைத்து அதில் புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இவர்கள் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த சின்ன பாப்பா, யசோதா என்பதும் இவர்கள் புதுச்சேரி மது பாட்டில்களை செஞ்சிக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 230 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அம்பேத்கர் பிறந்தநாள் விழா சமத்துவ நாளில் மலர் தூவி மரியாதை செலுத்திய திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள். புதுச்சேரி ஏப்ரல் 14. இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் சமூக நியாயத்தின் முன்னோடியுமான டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாளான இன்று சமத்துவ நாளையொட்டி திமுக மாநில துணை அமைப்பாளரும் திமுக கொறடாவுமான திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தனது தொண்டர்களுடன் இணைந்து உப்பளம் தொகுதியில் அமைந்துள்ள சோனாம்பாளையம், திப்பராயப்பேட்டை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் எழுந்தருளியுள்ள அவரது திருவுருவ புகைப்படம் மற்றும் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சமூக நீதி, சமத்துவம், கல்வி, ஒடுக்குமுறை எதிர்ப்பு உள்ளிட்ட அம்பேத்கரின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. சமத்துவம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அதை நடைமுறை வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும் என்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உறுதியுடன் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில பிரதிநிதி மணிகண்டன், மாநில ஆதி திராவிடர் துணை அமைப்பாளர் தங்கவேல், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், சேகர், கோமுகி, ஈசாக்கு, மாயவன், ராகேஷ், ராஜா, பிரபாகரன், மகளிர் அணி ஜாஸ்லின், வைத்தீஸ்வரி, நிர்வாகி ஆறுமுகம், தொழில்நுட்ப அணி சுகுமார், இளைஞர் அணி பாஸ்கர், மோரிஸ், ரகுமான், பவித்ரன், கார்த்திக், நாவரசன், பரணி, சித்தார்த், திருநாவுக்கரசு, பல்வேறு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.